அல்லேலூயா. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் திமிரி சமாதான சபையின் சார்பாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் வணக்கங்களையும் ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நீங்க ஆசீர்வாதம் தான். ஐயோ, என்னை பார்த்து சபிக்கிறாங்களே, என்னை பார்த்து ஏளனம் பண்றாங்களே, என்னை பார்த்து ரொம்ப என்னை வெக்கப்படுத்துறாங்க, வியாதி வர எனக்கு போராட்டம், பிரச்சனை, நிம்மதியே இல்லை வாழ்க்கையில, பல்வேறு காரியத்துல எனக்கு சோதனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று திகைக்கிறார்களா? திகைக்கிற உங்களை பார்த்து தான் இயேசு சொல்றார், நானே கர்த்தர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நானே அதை சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? அவனை அழைத்தேன். உன்னை அழைத்தது நான் தான். அல்லேலூயா. இயேசு தான் உன்னை அழைத்தார். அல்லேலூயா. எந்த மனிதனும் உன்னை அழைக்கல, எந்த மனிதனும் உனக்காக ரத்தம் சிந்தல, எந்த மனிதனும் உனக்காக சிலுவையில தொங்கல, உன் பாவத்துக்காக மரிக்கல, உன் சாபத்துக்காக மரிக்கல. இயேசு ஒருவர் மாத்திரமே சொல்றாரு, நானே உன்னை அழைத்தேன். உனக்காக மரித்தவர் இயேசு எவ்வளவு நேசிக்கிறார் உங்களை. He loves you too much. யாருமே இந்த உலகத்துல நேசிக்க மாட்டாங்க. இயேசு அவ்வளவாய் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். உனக்காக ஒருவர் இருக்கிறார். என் அப்பன் இயேசு, உன்னை கைவிடாத ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கடைசி வரையில் அவர் நடத்துவார். அவர் சொல்றாரு, நான் அவனை அழைத்தேன். I call him, I brought him. ஐயோ, என்னால முடியல, பலவீனம், எனக்கு வியாதி, போராட்டம், பிரச்சனை, என்னால நடக்க கூட முடியல. எப்படிலாம் யோசிக்கிறீங்களோ தெரியாது. ஐயோ, இந்த கடனை செலுத்த முடியல, என் பிள்ளைகளை பார்க்க முடியல, படிக்க வைக்க முடியல, நான் எழுந்து நிக்க முடியலையா, என்னால கொஞ்ச நேரம் சிரிக்க முடியல. அழுக வாழ்க்கையே அழுகா இருக்க. கட்டிய கணவன் நல்லா இல்ல, மனைவி நல்லா இல்ல, பிள்ளைங்க நல்லா இல்ல, யாரும் என்ன காப்ப இல்லைங்க. இயேசு உங்களுக்கு இருக்கிறார். உன்னை நேசிக்கிற, உனக்காய் ஜீவனை கொடுத்த, ரத்தம் சிந்தின ஒரு இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு மாத்திரம் இல்ல, நீங்களும் அதை சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆண்டவரை துதிங்க. அவர் brought him. அவர் உங்களை தூக்கி சுமந்து, உபாகமம் 1:33 ஒரு தகப்பனை போல சுமக்கிறார், தாயை போல தேற்றுகிறார், நண்பனை போல அரவணைக்கிறார், மூத்த சகோதரியா இருந்து உனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிறார், உனக்காய் பரிந்து பேசுகிறார், உனக்காய் ஜெபிக்கிறார். உன் பாரத்தை என் மேல வைத்து விடு. என்ன பாரம் இருந்தாலும் நீ என் மேல வச்சிரு. அப்பா இயேசு உங்ககிட்ட சொல்றார். அல்லேலூயா. என்ன பாரம் இருந்தாலும் இயேசு மேல கொண்டாந்து வச்சிரு. அவர் உன்னை பாதுகாப்பார், உன்னை அவர் நடத்துவார். அம்மா ரக்கப்பா ஷேந்தர் அதாரியா. நேசிக்கிறது வரவழைத்து கடைசியா சொல்லி முடிக்கிறார் அவரு. அவன் வழி வாய்க்கும், உன்னுடைய வழி வாய்க்கும். உன் மகளுக்கு, உனக்கு ஒரு நல்ல குழந்தை செல்வம் பிறக்கும். உன்னை ஏமாற்ற மாட்டார். சொல்லிட்டே இருங்க, எனக்கு நல்ல ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார் சொல்லுங்க. நல்ல கணவனை கொடுத்தார், நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல தாய் தகப்பனை கொடுத்தார், நல்ல ஊழியத்தை கொடுத்தார், நல்ல வியாபாரத்தை கொடுத்தார் என்று ஆண்டவரை பற்றி நல்லதா சொல்லுங்க. வாயில சொல்லுங்க. அம்மா ரக்கமர நல்ல சபையை எனக்கு கொடுத்தார், நல்ல ஊழியக்காரன் எனக்கு கொடுத்தார். புகழுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் வழி வாய்க்கும், வியாபாரம் பெருகும். கவலைப்படாதீங்க. ரியல் எஸ்டேட் காரியங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளின் குடும்பத்தை மகிழ்ச்சியா இருக்க பண்ணுவார். பிள்ளைகள் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வாதமா இருக்கு. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். கலங்க வேண்டாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். கண்களை மூடி செபிப்போம். தேவ வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், குடும்பங்களின் மேலும். அப்பா, இந்த நாளில உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அம்மா ரெங்கலாதோரியாலும் அவள் வெளிநாட்டில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும், ஆண்டவரே இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்தாலும், திமிரியில் இருந்தாலும், ஆண்டவரே கோட்டை காலனியில் இருந்தாலும், அல்லது ஆண்டவரே ஸ்தோத்திரம் திமிர் இருக்கிற கிராமங்களில் இருந்தாலும், ஒரு வல்லமை இறங்கட்டும் பிள்ளைகள் மேல. இப்பொழுது ஒரு ஆசீர்வாதம் இறக்கட்டும். வழி வாய்க்கப்படும். அவருடைய குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும்படி, அவள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும்.
பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், தேர்வில் வெற்றி பெறட்டும். அப்பா, கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லாவற்றிலும் அவங்க ப்ராக்ரஸ் அடைய ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிகமாய் அபிஷேகிக்கப்பட, ஞானஸ்தானம் எடுக்க, தேவனுடைய சபையில இணைந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையில வாழ நடத்த ஆண்டவர் கிருபைதார். கர்த்தருடைய வழியை பின்பற்ற உதவி செய்யும் ஆண்டவரே. கமா ஷபல மரியா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்கு தடையா இருக்கிற காரியங்களை கர்த்தர் தடைகளை உடைத்தெறியும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை உடைத்தெறியும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதி, இந்த நாளின் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து தேவ கிருபை அவர்களை தாங்கி வழிநடத்தும்படி இணையற்ற ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நடப்பதற்கா, வியாதி மாறுவதற்கா, குழந்தையை தொட்டு சுதந்திருவதற்கா, வளர்க்கிற மிருக ஜீவன்கள் ஆண்டவரே அவர்கள் வளர்க்கிற பயிர் காரியங்கள் எல்லாம் 1000 மடங்கு பலன் தரட்டும். நாளை நடக்கிற ஆராதனை ஆசீர்வதியும் வருகிறதான மலரடிகள் சுவிசேஷகர் பவுலையும் ஆண்டவரே மரியா பவுல் அவர்களையும் கர்த்தர் வல்லமையாய் உபயோகப்படுத்தும். தேவ நாமம் மையப்படட்டும். இணையற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. மகிழ்ச்சியா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்க வளர்வீங்க, வாழ்வீங்க, வேத வசனத்தின் வார்த்தையால் நிரம்பி ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா.